ஓம் விக்னேஸ்வரையா போற்றி, ஓம் நவக்கிர நேரலை போற்றி. ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 2ஆம் இடம், சுக்கிரனின் ஆட்சி வீடு. சுக்கிர பகவான் இப்போ ராசியில் இருக்கிறாரு. 16ஆம் தேதி வரைக்கும் ராசியில் இருக்கிறாரு. அதுக்கடுத்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு, மிதுனத்துக்கு. மிதுன சுக்கிரன் நல்ல அமைப்பு தான். அதுக்கு முன்னாடி புதன் போகிறாரு உங்கள் ராசிக்கு. ராஜயோகாதிபதி 2-5 கூடியவர், தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி, பஞ்சமஸ்தானாதிபதி. ரிஷபராசிக்கு நல்லது செய்கிற முதல் கிரகம் வந்து புதன், அடுத்து சனி பகவான், அடுத்து சுக்கிரன். இந்த 3 பேருமே அடுத்தடுத்து அளப்பரிய யோகங்களை ரிஷபராசிக்கு செய்வாங்க. அதுபோக சூரியனும் வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு, 15ஆம் தேதி போகிறாரு. ஸோ 14, 15, 16 இந்த 3 நாட்களில் 3 கிரகங்கள் பயிற்சியாகி 2ஆம் இடத்துல போய் உட்காருது. திரிகர கூட்டணி. 2ஆம் இடங்கிறது முக்கியமான இடங்க. 12 ராசியில் வந்து 2ஆம் இடங்கிறது முக்கியமான இடம். 2ஆம் வீடு. மொத்தம் 12 வீடு இருக்குது கோச்சாரத்தில். உங்கள் ராசியை சேர்த்து 12 வீட்லேயும் 9 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து 16ஆம் தேதிக்கு மேலே, ஜூன் 16ஆம் தேதிக்கு மேலே 3 கிரகங்கள் உட்காருது. சூரியன், சுக்கிரன், புதன். இது அருமையான அமைப்பு. 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் சூரியன் சுக்கிராதித்ய யோகம். சுக்கிரன் புதன் சூரியன் புதாதித்ய யோகம். அதுபோக சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது வந்து லட்சுமி நாராயண யோகம். சுக்கிரன் வந்து லட்சுமியோட கலாட்சியம். புதன் வந்து பெருமாள், சாட்சாத் பெருமாள் தான், விஷ்ணு தான். சூரியன் வந்து சிவன். ஸோ சிவராஜ யோகமும் இங்கே உட்காருது. ஸோ இப்படி 3-4 விதமான யோகங்கள் நல்லா ராசிக்கு 2ஆம் இடத்துல அடையுது. பத்திர ரோஜ யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. அது மிதுனத்தில் புதன் வந்து ஆட்சி பெறுவார். மிதுனம் வந்து புதனுடைய ஞான வீடு. அவர் அங்கே ஆட்சி பெறுறது வந்து பத்திர யோகத்தை கொடுப்பார். அது சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால அது ராஜயோகமாக கன்வெர்ட் ஆகுது. உங்கள் ராசிநாதன் கூட சேர்ந்து இருக்கிறனால ராஜயோகமாக கன்வெர்ட் ஆகுது. அதுபோக உங்கள் ராசிக்கு 4 கூடிய சுகஸ்தானாதிபதி அங்கே உட்காந்துருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க. இந்த கூட்டணி வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதில் புதன் வந்து அளப்பரிய யோகத்தை கொடுக்குறாரு. ராசிக்கு 2 கூடிய 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கையில் காசு பணம் நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு 14ஆம் தேதியிலிருந்து நல்ல ஒரு மாற்றம் தெரியும். 14/6/2024, வைகாசி 32, வைகாசி கடைசியிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு காலம் பிறக்குது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் ஆசாபாசமாக இருப்பீங்க. உங்கள் பேச்சில் ஒரு சுத்தம் இருக்கும், நியாயம் இருக்கும், உண்மை இருக்கும், நேர்மை இருக்கும். வாக்கு வந்து நல்லபடியாக இருக்கும். உங்கள் பேச்சு மற்றவங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். இவ்வளோ நாளாக உங்கள் பேச்சை புறந்தள்ளுவீங்கெல்லாம் உங்கள் பேச்சை கேட்பாங்க. உங்கள் பேச்சை காது கொடுத்து கேட்பாங்க. ஆஃபீஸில் உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஏழை சொல் அம்பலத்துக்கு வராதுன்னு சொன்ன மாதிரி ரிஷபராசினியர்கள் சொன்ன சொல்லலாம் இப்போ அம்பலத்துக்கு வரும். உங்கள் பேச்சு வந்து சபையில் அங்கீகரிக்கப்படும். அந்த அமைப்பெல்லாம் வந்து புதன் சிறப்பாக செய்வார். அவர் ஏற்கனவே வாக்குஸ்தானாதிபதி தான். வாக்குஸ்தானத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 1, 6, 2, 5, 4. ஸோ இப்படி 1, 2, 4, 5 கூடிய கிரகங்கள் எல்லாமே 4, 5, 6 கூடிய கிரகங்கள் 2ஆம் இடத்துல இருக்குது. 3 கூடிய சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக போயிட்டுருக்கிறாரு. இன்றைக்கி 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான், சரியா? நல்ல அமைப்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரகங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸு. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது வந்து கொஞ்சம் விரயத்தை கொடுப்பாரு. மனைவி வழியில் கொஞ்சம் செலவு இருக்கும். அதுபோக வந்து கொஞ்சம் நைட்டில் கொஞ்சம் தூக்கம் வராது, கொஞ்சம் உளைச்சலாக இருக்கும். கண்ணு மூடினீங்கன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். படுத்தோடனே தூக்கம் வராது, புரண்டு படுக்கிற மாதிரி இருக்கும். செவ்வாய் வந்து தூக்கத்தில் சில கெடுதல் பலங்களை கொடுப்பாரு. உங்கள் ராசிக்கு வந்து 7 கூடையவன், 7, 12 கூடையவன் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று தான் இருக்கிறாரு. வீண் செலவுகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். உடன் பிறந்த சகோதர வழியில் சில செலவுகள் இருக்கும். அதுபோக சகோதர வழியிலையும் சில வீண் அலைச்சல்கள், பிரயாணங்கள் இருக்க தான் செய்யும். அதை மறுப்பதற்கு வழி இல்லை. ஸோ செவ்வாய் நிலைமை தான் இப்போதைக்கு சரியில்லை. கந்தச கோஷம் படிங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் வாரை இரவு 8 to 9 கந்தச கோஷம் படிங்க. முருகப்பெருமான் கோவிலுக்கு போங்க, முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்கள். அடுத்து செவ்வாயும் உங்கள் ராசி தான் பயிற்சியார் வராரு. ஜூலை 16ஆம் தேதி. இன்னும் நாள் இருக்குது, இன்னும் 1 மாதத்துக்கு மேலே இருக்குது. இருந்தாலும் ஒரு ஜோதிடர் என்ற முறையில் முன்கூட்டியே சொல்கிறது ஒரு ஜோதிடர் கடமை. ஒரு ஜோதிடர் வந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது அதெல்லாம் சொல்கிறது தான் ஜோதிடர் கடமை. ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகிறார் உங்கள் ராசிக்கு. உங்கள் ராசிக்கு வந்து ஒரு 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துல நோக்கி போகுது. ஓரளவு பரவாயில்ல, சரியா? மத்தியம பலனை கொடுப்பார். தாப்பனார் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் அவர் வந்து வக்ரம் அடைஞ்சு 140 நாட்கள் வந்து வக்ர நிலையில் இருக்கிறார் சனி பகவான். அடுத்து வருகின்ற காலத்தில் ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து அவர் வந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு 140 நாட்கள் வந்து வக்ர நிலையில் இருக்கிறார். பூரட்டாதி 2ஆம் பாதத்திலிருந்து சதயம் 2ஆம் பாதம் வரைக்கும் போகிறார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 டிகிரிக்கு மேலே நகண்டு போகிறாரு, சரியா? அதனால் அவருடைய வக்கர பயிற்சி கிடையாது. ஏன்னா கும்பத்துக்குள்ளே தான் அவர் வக்கரம் அடைகிறாரு. ராசி மாறலை.
கும்பம் டு மகரம் போல் கும்பத்துக்குள்ளேயே நட்சத்திர சாரம் மாறுறாரு. அந்த வக்கரம் வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா 10, 9ஆம் இடங்கள் தர்ம கர்ம ஸ்தானத்தில் தான் வக்கரம் நடக்குது. அது வந்து ஓரளவு நல்ல விதமாகவே ரிஷபராசிக்கு பார்க்கப்படுகிறது. அதுபோல் சனி பகவான் வந்து ராஜயோகாதிபதி தான். ரிஷபராசிக்கு வந்து அந்தளவுக்கு கெடுபலங்களை கொடுக்க மாட்டார். அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இப்போதைக்கு செவ்வாய் தான் சரியில்லை. ரிஷபராசிக்கு வந்து சரியில்லாத கிரகம் செவ்வாய் தான். எப்பொழுதுமே வந்து எல்லா கிரகங்களும் நல்லா இருக்காது. மெஜாரிட்டியான கிரகங்கள் நல்லா இருக்கணும்னா ஒரு 4 கிரகங்கள் நல்லா இருந்தாலே ராசி தூக்கி நிப்பாட்டப்படும். 4 கிரகங்கள் நல்லா இருக்கணும். இப்போ ரிஷபராசிக்கு 4 கிரகங்கள் நல்லா இருக்குது. யார் சார் நல்லா இருக்கா? சுக்கிரன், புதன், சூரியன், சந்திரன் 4 பேர் நல்லா இருக்கிறாங்க. கேதுவும் ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தாலுமே குரு பார்வையில் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல கேது இருந்தாருன்னா என்ன, புத்திர வழியில் சில பிரச்சனையை கொடுப்பாரு. பிள்ளைகள் விஷயத்தில் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இருந்தாலும் குரு பார்த்த கேது ஓரளவு அடக்கி வாசிப்பார். அதுபோல் கேதுக்கு வீடு கொடுத்த புதனும் ஆட்சி பெறாரு. சரியா? அவர் வந்து உச்ச வீட்டை நோக்கி போகிறாரு. புதன் உங்கள் ராசிக்கு அவர் வந்து பஞ்சமாதிபதியாக இருந்தாலுமே பஞ்சம வீட்டை நோக்கி போகிறாரு. ஆரோகண கதியில் இருக்கிறாரு. உச்ச வீட்டை நோக்கி போகிறாரு. நல்ல அமைப்பில் இருக்கிறாரு. அதுவும் இப்போ ஆட்சி பெறாரு. ஸோ புதனால் உங்களுக்கு வந்து அளப்பரிய யோகம் கிடைக்குதுங்க. ஓகே நேர்களே, இப்போ புதனால் இந்த 10 ராஜயோகத்தால் என்னென்ன பலன்கள் சார் கிடைக்கு அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக பலன் சொல்றதுக்கு முன்னாடி அந்த கிரக சஞ்சாரத்தை சொல்லணும். அது ஒரு ஜோதிடர் கடமை. சரியாக சொல்லணும். நிகழ்காலத்தை நின்றுட்டு எதிர்காலத்தை ஜஸ்டிஃபை பண்ணணும். எப்படிலாம் போகும் ரிஷபராசிக்கு இந்த கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்லணும். அதுபோக உங்களுக்கு தனிப்பட்ட லக்கண ரீதியாக தசா புத்திகள் இருக்குது. தசாநாதர்கள் இருக்கிறாங்க. தசா நடக்கும். உங்களுக்கு கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் திசை, ராகு திசை நடக்கும். மத்திய வயதில் இருக்கிறவங்களுக்கு குரு திசை நடக்கும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சனி திசை நடக்கும். வயதானவர்களுக்கு புதன் திசை, கேது திசையில் போயிட்டு இருப்பாங்க. நான் தசா புத்திக்கு வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து எனக்கு கொஞ்சம் ஷெடியூல் மாறிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ராகு திசையிலேருந்து போடுறேன். ராகு திசை, குரு திசை, சனி திசை நான் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அந்த தசா புத்தியில் வந்து லக்கண ரீதியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் லக்கண ரீதியாக பலன்கள் எப்படி இருக்கும், ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும், அதுக்கு தெளிவாக ஒரு விளக்க உரையோட ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். நல்லா பேசுவீங்க. உங்கள் ரிஷபராசியில் கலைத்திறமை, கவிதை திறமை இருக்கிறவங்க நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர் நல்லா படிப்பீங்க. குடும்ப நிலை வெகுவாக இருக்கும். சுபிட்சமாக இருக்கும். குடும்பத்தில் ஒருத்தர் நல்லா விட்டு அடிச்சுக்கிட்டு கேலி கிண்டலாக நையாண்டி அப்படி அமைப்பில் இருப்பீங்க. சந்தோஷமான மனநிலையில் இருப்பீங்க. வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் படித்தவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வளர்க்குறவங்களுக்கும் நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல கை நிறைய காசு வர்றதுக்கு நல்ல கூடுதல் வாய்ப்பாக இருக்குது. நல்ல லாபங்கள் வந்து துரிதமாக இருக்கும். எந்த ஒரு வேலையிலுமே வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து ஈஸியாக இருக்கும், விரைவாகவும் இருக்கும். பிள்ளைகள் இதில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதேமாதிரி வாக்கு திறமை இருக்கும். நான் ஏற்கனவே வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்கள் வாக்கு சத்திய வாக்காக இருக்கும். சகலராலும் ஏற்றுக்கொள்ளப்படியும் இருக்கும். அதுபோக வந்து நல்லா பிரதிச்சு பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து 14ஆம் தேதியிலேருந்து ஜூன் 14 அடுத்து வருகின்ற காலங்கள். அடுத்து புதன் 3ஆம் இடத்துக்கு போகிறது நல்லதான். சரியா? 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறதும் ஓரளவு நல்ல பலன் தான் கொடுப்பாரு. ஏன்னா சந்திரன் வீட்டில் இருக்கிறாரு. பகைமைப்பட்டு இருந்தாலுமே வீடு கொடுத்த சந்திரன் நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிலைமை மாறுபடும். 3ஆம் இடம் கடகத்தில் புதன் இருக்கிறது வந்து ஓரளவு மத்திய பலன் கொடுப்பாரு. 4ஆம் இடத்துக்கு போட்டாரு நல்ல பலன்கள் தான். 4ஆம் இடத்துல புதனுக்கு வந்து தனலாபம், குடும்ப சுகம் நல்லபடியாக இருக்கும். 5ஆம் இடமும் நல்லதான். அவனுக்கு பிரச்சனை இல்லை. தன் சொந்த வீட்டில் இருப்பார். ஸோ புதன் வந்து அடுத்து வருகின்ற நாட்களில் நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு. புதனுக்கு வந்து 6, 8, 12 தான் மறைவு. சரியா? 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் தான் மறைவு. மற்ற இடத்துல ஓரளவு இயல்பு நிலையில் தான் இருப்பார். நல்லாயிருக்கும். இப்போ ரிஷபராசியில் கலைத்துறையில் சேர்ந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். வித்வான்களுக்கும் நல்லாயிருக்கும். வித்வான்கள் இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, புல்லாங்குழல் வாசிக்கிறவங்க, ஒவ்வொரு இசைக்கருவி வாசிக்கிற வித்வான்கள், மற்ற துறையில் இருக்கிற வித்வான்கள், பண்டிட்டுகள், தமிழ் பண்டிட், ஆங்கில பண்டிட், அந்த துறையில் வந்து நல்ல ஒரு மேன்மையான நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். பேச்சாளர்கள் நல்லாயிருக்கும். கோயிலில் மேடை பேச்சாளர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், அரசியல் பேச்சாளர்கள், வாக்கு மூலதனமாக கொண்டு செய்கிறவர்கள், பள்ளிக்கூடத்து டீச்சர்ஸ், டியூஷன் எடுக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, பின்னணி பாடகர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், எதிர்காலத்தை கணிக்கிறவங்க, அதை கணித்து நல்லபடியாக சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ரிட்டன் ஒர்க்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக புக் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, லைப்ரரியன்ஸ், இவங்களுக்கும் நல்லாயிருக்கும். லைப்ரரியர்னு என்ன, லைப்ரரியில் வேலை பார்க்குறவங்க, அது சம்மந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்க. சரியா? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி பலதரப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக புதன் வந்து வியாபார கிரகம். 2ஆம் இடம் வருமான ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அதனால் கடல் கடந்து இருக்கிறவங்க,
ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, தூரதேச வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அயல்நாட்டு தொடர்பும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் பத்திர யோகத்தால் உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்கள் நிறைய தராருங்க. அறிவாற்றல் நல்லாயிருக்கும், பேச்சாற்றல் இருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் இப்போ வருகின்ற காலத்தில் கிடைக்கும். இப்போ தனியாராக இருந்தாலும் சரி, அரசியல் வட்டாரத்தில் இருந்தாலும் சரி, அரசாங்க வேலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல உத்தியோகத்தில் நல்ல ஒரு கிரெடிட் இருக்கும். சரியா, அதெல்லாம் புதன் வந்து எதிர்பார்த்த அளவு செய்வார். எதிர்பார்த்த பண உருவம் இருக்கும். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். புதன் சம்மந்தப்பட்ட வியாபாரம் நல்லாயிருக்கும். பச்சை பயிறு, நவதானியம், காய்கறி மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க, பச்சை கீரைகள் சப்ளை பண்ணுறவங்க, அந்த துறையில் அந்த வேலை பார்க்குறவங்க, கீரைங்கிறது வந்து மார்க்கெட்டில் உள்ள ஒரு சாதாரண ஒரு பொருள் தான், தாவர பொருள் தான். அது சம்மந்தப்பட்ட கடை வச்சுருக்கிறவங்க நல்லாயிருக்கும். பச்சை காய்கறிகள், பச்சை கீரைகள், பச்சை சம்மந்தப்பட்ட பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். கார்டன்ஸ் வச்சுருக்கிறவங்க, குரோட்டன்ஸ் வச்சுருக்கிறவங்க, செடிகள்லாம் வளர்த்து அதை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. சேமிப்பு வெகுவாக இருக்கும். அதான் பெரிய விஷயம். ஒரு மனிதனுக்கு சேமிப்பு இருக்கணும். என்னதான் சம்பாதிச்சாலும் 10 பைசா மிச்சப்படுத்தலைன்னு சொல்லி இருக்கக்கூடாது. சேமிப்பு நல்லாயிருக்கும். இந்த காலத்தில் வந்து நல்லா சேவிங்ஸ் பண்ணுவீங்க. அது ஏன்னாச்சும் ஒரு டெபாசிட் பண்ணுவீங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்லை ஆர்டிஓ போடுறதுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். வணிகம் நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து வணிகம் நல்லாயிருக்கும். வணிக விரிவடையும். எதிர்காலம் நலந்தேடி வியாபாரம் பண்ணுறவங்க நல்ல முதலீடு பண்ணுவீங்க. அந்த முதலீடு வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. லாபம் அதிகரிக்கும். நல்ல விதமாக தான் இருக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்த போதிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா, அடாமண்டாக இருக்காதீங்க, பிடிவாதத்தனமாக இருக்காதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க, கோவப்படாதீங்க. உங்களுக்கு நல்லா இருக்குது, உங்களை சுற்றி நல்லா இருக்குது, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 2இல் சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரன் 2இல் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். சரியா, 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது தனலாபம், அரசாங்கத்தோட கௌரவமாக இருக்கும். அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா கௌரவிக்கப்படுவீங்க. அரசு வழி தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். சுகப்படுவீர்கள். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, நல்ல அமைப்பு இல்லை. சரியா, அவர் 12ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தையும், ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் சில முட்டல் முதல் வரத்தான் செய்யும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, இன்க்ரிமெண்ட் எல்லாமே இருந்தாலுமே சில கான்ட்ரவர்ஷன், கருத்து வேறுபாடுலாம் இருக்கும் சக ஊழியர்கள்கிட்ட. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோக மனைவி விஷயத்துலையும் கவனமாக இருங்க. மனைவி விஷயத்துலையும் சரி, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருங்க. ஆணுனா பெண், பெண்ணுனா ஆண், 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருங்க. விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள் விஷயத்துலையும் ஒரு இணக்கமாக இருங்க. எதனாச்சும் கான்ட்ரவர்ஷனை கண்டுக்காதீங்க, கம்முன்னு போயிருங்க. சரியா, பிரச்சனை வரமா இருந்தால் அந்த இடத்த விட்டு நகண்டு போயிருங்க அப்படின்னு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஏன்னா 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. சொந்த வீடே பார்க்குறது நல்ல அமைப்பு இல்லை. அதுவும் அவர் மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்று நல்ல நிலைமையில் இருந்து பார்க்குறது நல்ல அமைப்பு இல்லை. செவ்வாய் பார்வை கெடு பார்வை தான். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதுபோக அவங்க 7ஆம் வீட்டுக்கு சனி பார்வையும் இருக்குது. ஒரே நேரத்தில் செவ்வாய் பார்வையும் சனி பார்வையும் 7ஆம் வீட்டுக்கு இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். கூட்டுத்தொழில், ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தை இன்வெஸ்ட்மெண்ட்டு, கூட்டு வியாபாரம் பண்ணுறவங்க, ஜாயிண்ட் வெச்சர் போட்டு சேருவாங்க, மனைவி பேரில் வேலை எடுத்து சேருவாங்க, இல்லைன்னா கணவன் பேரில் வேலை எடுத்து சேருவாங்க. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இவங்களுக்கெல்லாம் சில இடையூறுகள் இருக்க தான் செய்யும். கவனமாக இருக்கணும். அதுமாதிரி குடும்பத்திலும் கணவன் மனைவிக்கு சில பிரச்சனைகள், சில விஷயத்தில் ஈகோ பிரச்சனை, தாழ்வு மனப்பான்மையெல்லாம் வரும். அதனால் சில கருத்து வேறுபாடு, சடவுகள், மனசங்கடம், மனச்சோர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருங்க. ஏன்னா 7ஆம் இடம் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சொந்த பந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போவதில்லை. மற்றபடி ரிஷபராசிக்கு வந்து நல்லா இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. நட்சத்திரநாதன் சூரிய பகவான் மிதுனத்துக்கு போகிறாரு. மிதுனத்தில் சூரியன் இருக்குது, நல்லா தான். சரியா, தயால குணம் இருக்கும், ஈகை இறக்கும், கருணியம் இருக்கும். ஓரளவு நல்லபடியாக இருப்பீங்க. ஏன்னா வீடு கொடுத்த புதனும் கூட இருக்கிறதுனால, புதாதித்ய யோகம் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவு சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் 2ஆம் இடத்துல சூரியன் வந்து 8ஆம் இடத்தை சந்திப்பார். தகப்பனார் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா 8ஆம் இடம் சூரியன் சம்மந்தப்படுறது வந்து தகப்பனார் விஷயத்தில் பிரச்சனை வரும். தாய் விஷயத்திலும் சில பிரச்சனை இருக்கும். 4 கூடிய 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால தாய் விஷயத்தில் சில டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். தாயை விட்டு தூர போகிற மாதிரி இருக்கும். எங்கேனாச்சும் வெளி இடத்துக்கு, கேம்புக்கோ இல்லைன்னா விட்டு வெளியே போகிறதோ, தாய் தப்பனை விட்டு பிரிஞ்சு போகிறதோ சில அமைப்புகளுக்கு கை கொடுக்கும். சில பேருக்கு கை கொடுக்கும். ஜனன ஜாதகத்தில் சூரியன் சரியில்லாதவர்களுக்கு, சூரியன் அப்படின்னா சூரியன், ராகு, கேது, செவ்வாய், சனி கூட சேரக்கூடாது. அப்படி சேராமல் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சூரியன் வந்து ஆத்மகாரகன், பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர். அவர் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா உங்களுக்கு 4ஆம் இடம் வலுப்பெறும். சரியா, தாய் அன்பு கிடைக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும், இடம் மனை வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கலாம். இப்படி நல்ல பலன்கள்லாம் கொடுப்பார் ரிஷபராசிக்கு சூரியன். பொதுவாக சூரியன் வந்து சந்திரனுக்கு எந்த இடத்துல இருக்கணும்? உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்துல இருக்கணும். 4ஆம் இடம் சிம்மத்தில் ஆட்சி பெற்று இருந்தாலும் நல்ல அமைப்பு. அப்போ நீங்கள் ஆவணி மாதம் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்து 7ஆம் இடம் விருச்சிகத்தில் இருக்கலாம். 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா கார்த்திகை மாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கலாம். 10ஆம் இடம் என்ன? 10ஆம் இடம் வந்து கும்பம்.
கும்பத்தில் இருந்தீங்கன்னா மாசி மாதம் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ கும்பத்திலும் சூரியன் இருக்கலாம். ஸோ ரிஷபராசினியர்களுக்கு வந்து சூரியனோட அணுக்கரம் முழுமையாக கிடைக்கணும்னா சூரியன் வந்து ராசிக்கு 4, 7, 10 இருக்கணும். சரியா? அதாவது நீங்கள் வந்து நான் சொன்ன மாதத்தில் பிறந்திருக்கணும். ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதம் பிறந்திருந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஆளுமை இருக்கும், தகப்பனுடைய அனுக்கிரகம் இருக்கும். ஏன்னா சூரியன் பிதிர்காரகன், தகப்பனை குறிக்கிறவன். ஸோ தகப்பன் வழி அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும். தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். இந்த நேயர் வந்து சூரியன் நல்லா இருக்க பிறந்தவர் வந்து நல்ல ஒரு ஆளுமை, அதிகாரத்தோடு இருப்பார், தன்னம்பிக்கையோடு இருப்பார், ஒரு டீம் லீடராக இருப்பார், அரசாங்க தொடர்பு இருக்கும், அரசியல்வாதியாக கூட இருக்கலாம், அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும். நிறைய பேர் அரசாங்க வேலை கிடைக்குமா சார்னு ஏங்குறவங்களுக்குலாம் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும். அவர் ராசிக்கு அல்லது லக்கணத்துக்கு, நீங்கள் பிறந்த லக்கணம் அது வந்து ஜனன ஜாதகத்தில் தான் தெரியும். அந்த லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு சிம்மம் வலுத்து இருக்கணும், சுபத்துவமாக இருந்துச்சுன்னா அரசு வேலை கிடைக்கும். அதுபோக செவ்வாயும் அதுக்கு துணை புரிய வேண்டும். செவ்வாயும் சூரியனும் வந்து அரசு வேலைக்கு வந்து உயர் பதவியை கொடுக்குற கிரகங்கள். அரசு வேலையில் கீழ்மட்ட வேலை பார்க்குறதுக்கு சனி பகவான் வருவார். ஸோ இப்படி ஜோதிடத்தில் நிறைய காம்பினேஷன் இருக்குது. இந்த அமைப்பில் கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். இப்போ ரிஷபராசியில் பிலோ 30 இயர்ஸ் 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா சார் அப்படின்னு அவங்க ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்த சூரிய பயிற்சி நல்லாயிருக்கும். ஆடி மாதம் சிறப்பாக இருக்கும். ஆடி மாதம் அதுக்கு வாய்ப்புகள் கூடுதலாக வரும். ஏன்னா சூரியன் 3ஆம் இடத்துக்கு போவார். 3ஆம் இடத்துக்கு போய் கடகத்தில் ஒரு நட்பு நிலையில் இருக்கும்போது கூடுதல் பலன்களை கொடுப்பார். 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் வந்து புதிய பதவி, மதிப்பு, நல்ல ஒரு கௌரவம், அரசாங்க விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம், இதெல்லாம் கொடுப்பார். சரியா? அது அடுத்தடுத்து வருகிற வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, வேறு கிரகங்கள் எல்லா கிரகங்களும் ஓரளவு சொல்லிட்டேன் நான். சரியா? நல்லபடியாக தான் இருக்குது. வாரந்தோறும் முருகப்பெருமானை கும்பிடுங்க செவ்வாய்க்கிழமை, சகல நன்மைகளும் கிடைக்கும். அந்த ஆறுமுக கடவுளின் கருணை கிடைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ஏறுமுகம்தான். அந்த ஆறுமுக கடவுள் உங்களுக்கு அனைத்து வகையான நன்மைகளும் வளமைகளும் கொடுப்பார். கிரகங்கள் இப்போதைக்கு ரிஷபராசிக்கு நல்லா இருக்குது. சரியா? சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக போயிட்டுருக்கிறார், பௌர்ணமி நோக்கி போகிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் பௌர்ணமி நடக்குது. சரியா? ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் இருந்தாலுமே நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? ஓகே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் ரிஷபராசிக்கு சகல நன்மைகளையும் சகல ஏற்றத்தையும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்து வளம் பெறுக. நன்றி நேயர்களே.